பொய்யின் உச்சம்தான் திமுக. இந்த முறை கனிமொழியே வந்தாலும் வாய்ப்பில்லை. விழித்துக் கொண்ட மக்களின் வாக்குகளை கவர திமுக பல வாக்குறுதிகளை கொடுத்து வருகிறது. இந்த முறை நடக்க இருக்கும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திமுக அரசு மக்களை திசை திருப்ப 8000 கொண்ட கூப்பன் போன்ற கூப்பனை திமுக அரசு அறிவித்து வருகிறது. ஆனால் மக்களோ இந்த முறை சரியான பதில் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக கடந்த முறை தேர்தலின் போது 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தது. அதில் இளைஞர்களின் வாக்குகளை கவருவதற்கு என்று கல்விக் கடன் தள்ளுபடி செய்வோம் என்று கூறி வாக்குகளை பெற்று நிறைவேற்றவில்லை. மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி திட்டம் நிறுத்தி டேப்லெட்டை வழங்குவோம் என்றது. ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை. இது ஒரு பக்கம் இருக்க, விவசாயிகளின் வாக்குகளை பெறுவதற்கு என்று கரும்பு விவசாயிகளின் நிலுவைத் தொகை வழங்க காலக்கெடு வைப்போம் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. பாசனத்திற்கு 90% மானியம் வழங்கவில்லை. விவசாய நிலங்களை பாதுகாப்போம் என்றாலும் NLC போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதற்கு இன்று வரை தீர்வு கொடுக்கவில்லை. ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் கிடங்கு அமைப்போம் என்ற வாக்குறுதியை துளிக்கூட செயல்படுத்தப்படவில்லை. இப்படி விவசாயிகளுக்கு சொன்னது எதையும் செய்யாததால் விவசாயிகள் தங்களது பயிர்களை பாதுகாக்க முடியாமல் சாலையில் கொட்டும் நிலை ஏற்பட்டது. தமிழகத்தில் பெண்களின் வாக்குகளை பெற பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு 25% மானியம், பெண்களுக்கு 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன், 35 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தனி நீதிமன்றம் என சொன்னது எதையும் நிறைவேற்றவில்லை. மாதந்தோறும் 1000 திட்டத்தை 28 மாதம் பிறகே நடைமுறைக்கு கொண்டு வந்தது. ஆனால் முழுமையாக கொடுக்கவில்லை. அரசு ஊழியர்களின் வாக்குகளை பெறுவதற்கு வார விடுமுறை, ஓவர் டைம், நிரந்தர வேலை ஆகிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 70 மற்றும் 80 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஓய்வூதிய உயர்வு வழங்கப்படவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படவில்லை. சம்பளம், ஓய்வூதியம், நலன்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. நிரந்தர வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இப்படி பல வாக்குறுதியை கொடுத்த திமுக இதனால் வரை 1% கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஆனால் இந்த முறையும் அதே போன்ற பல வாக்குறுதியை கொடுத்துள்ளது திமுக. ஆனால் மக்கள் திமுகவை நம்ப தயாராக இல்லை என்றும், கனிமொழி தயாரித்த அறிக்கையை மக்கள் விரும்பவில்லை என்றுமே கூறப்படுகிறது.